ட்ரேடிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்ன்றது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது தான் ட்ரேடிங். அது ஃபிசிக்கலாக இல்லாமல் நம்ம டிஜிட்டலாக பண்ண போகிறோம். அதாவது ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கமாடிட்டி, கரன்சி, டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு டிஜிட்டலாக வாங்கி செல் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பொருள் கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கி அதிகமான ப்ரைஸுக்கு செல் பண்ண போகிறோம். அதிகமான ப்ரைஸுக்கு செல் பண்ணி கம்மியான ப்ரைஸுக்கு வாங்குவோம். அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கியும் விற்கலாம், விற்றுட்டும் வாங்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் மார்க்கெட் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயங்கள் ஈஸியாக புரியும். அதாவது மார்க்கெட்டுன்ற சிம்பிள் கான்செப்ட். என்ன பண்ண போகிறோம்? ஒரு பொருள் இங்கே இருக்கா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்க போகிறோம். 100 ருபீஸுக்கு வாங்கி 150 ருபீஸுக்கு செல் பண்ண போகிறோம். அப்போ நடுவில் இருக்க 50 ருபீஸ்ன்றது நம்மளுடைய ப்ராஃபிட். சிம்பிள் திங் அதுதான். இப்போ இதில் ட்ரேடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனலைசிஸ்ன்னு இருக்குது. அதாவது இப்போ இங்கே ஜிபிபி ஜேபிஐன்னு சொல்லிட்டு ஒரு கரன்சி பேர் இருக்குது. இந்த கரன்சி பேரை மார்க்கெட் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும், அதாவது இன்னைக்கு எப்படி இந்த மார்க்கெட் ரன் ஆகுது, இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மார்க்கெட் அனலைசிஸ். ஸோ இந்த மார்க்கெட் அனலைசிஸ்லேயே 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ இதில் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸில் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பேர், அதாவது இந்த ஸ்டாக் இருக்குது, ஜிபிபி ஜேபிஐ இருக்குது அப்படின்னா அது ஃபண்டமெண்டலாக அந்த கண்ட்ரியில் என்ன நடக்குது, ஒரு நியூஸ்னால அஃபெக்ட் ஆகுதா, அந்த நியூஸை ப்ரிடிக்ட் பண்ணி இல்லை நியூஸை படித்து நம்ம ட்ரேட் பண்ணுறது. இதுவே டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஜிபிபி ஜேபிஐன்ற சார்ட் அந்த ப்ரைஸ் ஏன் இந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, இப்படி ஏன் மூவ் ஆகுது அப்படின்னு இந்த ப்ரைஸை நம்ம படிக்கிறது தான் டெக்னிக்கல். நம்ம மோஸ்ட்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணணும், எந்தெந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது மூலம் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்லித்தரேன். சரிங்களா? இதுதான் மெயின் திங். ட்ரேடிங்னா என்னன்னு தெரியும். மார்க்கெட் அனலைசிஸில் நம்ம ஒரு மார்க்கெட்டை, இந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி ஜிபிபி ஜேபிஐன்றதை பற்றி ஸ்டடி பண்ணுறது மார்க்கெட் அனலைசிஸ். அதில் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்றது அது நியூஸை வச்சு கரண்ட் சினாரியோ என்ன நடக்குது அப்படின்றத வச்சு ட்ரேட் பண்ணுறது. டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது நம்ம இந்த சார்ட், இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, என்னென்ன மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அது டெக்னிக்கல் அனலைசிஸ். நம்ம மோஸ்ட்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம்.